ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அண்ணா சீரியல் டிசம்பர் 19க்கான எபிசோட் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன நடக்குது அப்படிங்கிற டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு வழியா வந்து நம்ம இசக்கியோட பொண்ணுக்கு வந்து அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு நல்லபடியா. இ சண்முகம் சொன்ன மாரியே எல்லாத்தையும் வந்து பண்ணி முடிச்சுட்டாரு ஒரு வழியா. அங்க வந்தவங்கலாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, "என்ன உனக்கு அப்புறம் தான் வந்து இசைக்கு கல்யாணம் ஆனுச்சு. ஆனா அவளே குழந்தை பெத்து அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷன் நடத்துற. நீ எப்ப நல்ல செய்தி சொல்ல போற?" அப்படின்னு சொல்லிட்டு பரணிய பார்த்து வந்து எல்லாருமே கேட்குறாங்க. அது வந்து பரணிக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம ஏன் குழந்தை பெத்துக்க கூடாது? அப்படிங்கிற ஆசை வந்து பரணிக்கு வந்துடுது. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நைட்டு தூங்க போறப்போ வந்து சண்முகத்திட்ட பேசுறாங்க. இந்த மாரி "ஏன் நம்ம குழந்தை பெத்துக்க கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க. அ பேசுனோனே வந்து, "நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல" அப்படின்னு வந்து சண்முகம் வந்து சொல்றாரு. "நம்ம வேண்டுதல் வச்சபடியே நீ நானும் வந்து நல்லபடியா வந்து இசைக்கு குழந்தை பொறந்துட்டு. ஆனா நமக்கு குழந்தை பொறக்கிறத பத்தி நம்ம யோசிக்கவே இல்ல பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. நம்ம என்ன பேசுனோம் ஃபர்ஸ்ட்டு? "எனக்கு வந்து ஒரு கடை வைக்கணும். உனக்கு ஹாஸ்பிட்டல் நான் கட்டி தருவேன்." அப்படின்னு வந்து தானே பேசணும். அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பிளான் பண்ணோம். அ அது இருக்கபடி இருக்கட்டும். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் வந்துட்டு? குழந்த வரனால நம்ம வந்து இது வந்து மாறப்போறதில்ல. நம்ம எத நோக்கி போயிட்டுருக்கோமோ, அது கண்டிப்பா வந்து நடக்க தான் போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. பரணி சொல்றாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? எனக்கு குழந்தை பெத்துக்கணும் சண்முகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே வந்து சரி ஓகே. அ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம நம்ம டெய்லியும் வந்து தூங்கிக்கிட்டே இருந்தா எங்க குழந்தை பிறக்கும்? சாமிய மட்டும் வேண்டுனா மட்டும் போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்னோனே வந்து பரணிக்கு ஒரே வெட்கமா இருக்கு. அ என்ன சொல்றதுன்னே தெரியல. வெட்கப்படுறாங்க. சரி ஓகே. அதெல்லாம் வந்து நான் எனக்கு வந்து மளிகை கடை வைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு எப்படியும் ஒரு ஆஸ்பத்திரி வந்து நான் கட்டி குடுத்துட்டு தான் வந்து இது பண்ணுவேன். எனக்கு வந்து வச்சுப்பேன் அப்படின்னு வந்து அ கடை வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி ஓகே. வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வா தூங்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது சண்முகம். சொன்னோனே வந்து போய் பரணி வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு வராங்க. 2 பேரும் வந்து பார்த்துக்கிறாங்க. ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் ஒரு சாங்கோட கொண்டுட்டு போறாங்க 2 பேரும் இருக்கிற மாரி. ஒரு வழியா வந்து சண்முகமும், பரணியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் வந்து பரணி வந்து பிரெக்னன்ட் ஆயிடுவாங்க போல இருக்கு. அப்படிதான் வந்து ட்ராக் வந்து கொண்டுட்டு போறாங்க அப்கமிங்கில. ஏன்னா வந்து அப்படியே லைட் ஆஃப் இருட்டு மாரி காட்டிர்றாங்க. காட்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா சீரியல்லையும் காட்டுற ஒண்ணு தானே. காலைல விடிஞ்சோன வந்து ப பரணி வந்து குளிச்சுட்டு வராங்க. சண்முகம் வந்து ஒரே வெட்கப்படுறாரு. பரணியும் வெட்கப்படுறாங்க. எல்லாரும் வந்து அத நோட் பண்றாங்க. என்னடா வித்தியாசமா நடந்துக்கிறாங்களே! அப்படிங்கிறது. பரணி குளிச்சுட்டு வந்து அப்படியே நிக்கிறாங்க கண்ணாடி முன்னாடி. இவர் வந்து பின்னாடிலேருந்து அ பரணிய இழுக்குறாரு. இது மாரி வந்து காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க 2 பேரும். வீட்ல உள்ளவங்கலாம் "என்ன இது? அ என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம குழப்பமா இருக்காங்க. அ சண்முகம் "நான் இன்னைக்கு வந்து கடைக்கு போகாம இருக்கவா?" அப்படின்னு வந்து பேசுறாரு. "நீயும் ஹாஸ்பிட்டல் போகாம இரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நம்ம 2 பேரும் வீட்லயே இருப்போம்" அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல. இப்படியெல்லாம் பண்ணா எப்படி நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டுறது? உனக்கு எப்படி கடை வைக்கிறது? அதெல்லாம் வந்து அப்புறமேல பார்த்துக்கலாம். போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்புறம் வேலைக்கு போயிடுறாங்க. இது மாரி இவங்க வந்து சண்முகம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு நடந்தத நினைச்சே வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. பரணியும் ஒரு பக்கம் நைட் நடந்தது இது பண்ணாங்க. 2 பேராலயும் வேலை செய்யவே முடியல. உடனே வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க. என்னால இருக்கவே முடியல. நான் பேசாம வீட்டுக்கு வந்துடவா? அப்படி இப்படின்னு பேசுறாங்க. நீயும் வர்றியா? அப்படி இப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நடக்குது. ஒரு வழியா வந்து சண்முகமும், பரணியும் இப்பயாச்சும் ஒண்ணு சேர்ந்தாங்களே அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ஒரு சந்தோஷப்படுற விஷயம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதில வேற வந்து சௌந்தரபாண்டி வந்து மாட்டுவாரா? சண்முகத்துக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்? ஏன்னா வந்து அவர் மேல வந்து ஒரு இந்த பழி இருக்குன்னு நமக்கு தெரியும். அவர் தான் வந்து எப்படி மாட்ட போறாருன்னு தெரியல.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். வீடியோல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய். தேங்க் யூ.